ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரையில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்ற அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உருட்டு உளுந்தும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்துன உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வறுப்பட்ட மணம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு கருப்பு உளுந்து செவந்து வர்றது தெரியாது. அதனால் லைட்டாக வறுப்பட்ட மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கணுங்க, கருகிடக்கூடாது, நல்லா செவந்து வரணும். இப்போ கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து உளுத்தம் பருப்பு வறுப்பட்ட மணம் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த டைமில் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த வரமல்லியும் நல்லா வறுப்பட்ட மணம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இந்த செலவு பொருள் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணி எடுத்துக்கலாங்க. விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்து வறுத்தெடுங்க, இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ வரமல்லி லைட்டாக செவந்து வறுப்பட்ட மணம் வர டைமில் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கலாங்க. இதே ஒரு நிமிஷத்துக்கிட்ட வறுப்பட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சே வறுத்துக்கலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் சீரகம் மிளகும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா வறுப்பட்ட மணம் வருது. கடைசியாக இது கூட காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் நல்லா காரங்க, அதனால் 2 மிளகாய் சேர்க்குறேன். மிளகும் சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இந்த தொக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுப்பட்ட வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம செலவு பொருள் ஒவ்வொன்றா சேர்த்து வறுக்கும் போது தான் இந்த மாதிரி கடைசியாக எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வறுப்பட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரி கடலைப்பருப்பு கருகிடக்கூடாது, இந்த மாதிரி நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கணும். இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன செலவு பொருள் அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரைக்கு மட்டும்தான். நீங்கள் முருங்கைக்கீரை அதிகமாக சேர்க்கும்போது மற்ற செலவு பொருள் எல்லாமே அதுக்கு தகுந்த அளவுக்கு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்ல மொறுன்னு வறுப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-8 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி மொறுன்னு வறுப்பட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது தான் இந்த தொக்கு நல்ல சுவையாகவும் இருக்கும். ஒரு 4-5 நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த செலவு பொருள் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரன்னு பொடிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் இந்த மாதிரி பொடிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கீங்க. அதில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இதில் சேர்த்துருக்குறேன். நம்ம சேர்த்து அரைச்சி பார்த்துட்டு திருப்பியும் பத்தலைன்னா மிச்சருக்க 1/4 பங்கு சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச தண்ணி அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த தொக்குக்கு நல்லெண்ணெயே சேருங்க, அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து 1க்கு 2 தட்டி வச்சுருக்கீங்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி 1க்கு 2 தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்தா நல்ல சுவையாக இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்கன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த நல்லெண்ணெயில் இந்த பூண்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டு லைட்டாக சுருங்க வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வறுப்பட்ட மணம் வரும்போது இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த பெருங்காயத்தூளையும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அடுத்ததான் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை விழுதை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை விழுது சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்துருக்குறோம். வதங்கும் போது அப்படியே கெட்டியாகி வரும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
கலந்து விடும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறோம், நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி பத்தில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நமக்கு உப்பு காரம் பத்தலைன்னா காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் விட்டிங்கன்னா சைடில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். தொக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கடைசியாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பி ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். அது நம்ம கரெக்டான பதவங்க. நம்ம சேர்த்துன எண்ணெயும் அப்படியே லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் சைடில். இந்த டைமில் நம்ம தொக்கை இறக்கிடலாம். லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இது சுட சுட சாதத்தோட இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுக்குள்ள சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.